ஹாய்ங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன டின்னர் பண்ணோம் அப்படிங்கிறதான் இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சூப்பராக சாஃப்டான இட்லியும் அது கூட ஒரு சூப்பரான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி. அதுதான் இன்றைக்கி நான் வந்து டின்னருக்கு குக் பண்ணேன். வேர்க்கடலை சட்னி வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அண்ட் ப்ரோட்டீன் ரிச் சட்னி கூட. வந்து நல்லா வந்து வேர்க்கடலையை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தோல் இல்லாமல் இருந்தாலும் ஓகே, தோலோடு போட்டு அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே வாணலியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு பூண்டு பல் ஒரு 4 பல், அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா அண்ட் பச்சை மிளகா நான் ஆட் பண்ணுவேன். அது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக புளி அண்ட் சீரகம் கொஞ்சம், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது ஆறின பிறகு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டிதான். அதே மாதிரி வந்து கடலை எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு அண்டு உளுந்து, அப்புறமா பார்த்திங்கன்னா என்ன போடுவோம், கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிவிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான். இட்லி மாவு பார்த்திங்கன்னா நான் வந்து மின்னால் அரைச்சது தான். மின்னால் அரைச்சி அண்ட் காலையிலே நம்ம வந்து புளிச்சிருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து புளிக்கலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெளியிலே விட்டுருவேன். ஸோ ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சிட்டேன்னா நல்லா வந்து சீக்கிரம் புளிச்சிடும் மதியானத்துக்குள்ளே. அண்ட் ஈவினிங் வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து இட்லி ஊற்றி நல்லா வந்து சுட 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 இட்லி சாப்பிட்டாச்சு. வெதரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டு, மைனஸில் போகுது. ஸோ அதுக்கு வந்து இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் இன்றைக்கான ஷார்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். பை.